செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் ஊனமாஞ்சேரியில் நடைபெற்று வரும் காவல் துணை கண்காணிப்பாளர்கள் மற்றும் காவல் உதவி ஆய்வாளர்களின் பயிற்சி நிறைவு விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றி வருகிறார். அதனை காண்போம். தமிழ்நாடு காவல் உயர் பயிற்சியகத்தில் பயிற்சியை முடிச்சிருக்கிற 19 காவல் துணை கண்காணிப்பாளர்கள் மற்றும் 429 காவல் உதவி ஆய்வாளர்களுக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். 19 காவல் துணை கண்காணிப்பாளர்கள் 13 பேர் பெண்கள், 429 காவல் உதவி ஆய்வாளர்கள் 74 பேர் பெண்கள். காவல்துறையில சமூக நீதி நிலைபெற்று வர்றதோட அடையாளமா தான் இதை நான் பார்க்கிறேன். இந்த காவல் உயர் பயிற்சியகத்துல சட்டங்கள் குறித்த பாடங்கள் மட்டுமில்லாம பல்வேறு தரம் வாய்ந்த உயர் பயிற்சிகள் உங்களுக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கு. இதன் மூலமா சமுதாயத்தில் இடர புது சவால்களை எதிர்கொள்றதுக்கும் அனைத்து தரப்பட்ட மக்களோட வாழ்க்கை தரம் மற்றும் அவங்க அன்றாடம் சந்திக்கிற பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிறதுக்கும் வழிவகை ஏற்பட்டிருக்கு. இந்த திறமைகள் மூலமா மக்களை காக்கிற மகத்தான பணிக்கு உங்களை முழுமையா ஒப்படைச்சு மற்றவங்களுக்கு முன்னுதாரணமா திகழணும்னு கேட்டுக்கிறேன். அனைத்து அதிகாரிகள், மருத்துவ குழு, அமைச்சு பணியாளர்கள், காவல் வீட்டு வசதி வாரிய அதிகாரிகள், வாத்திய குழு உள்ளிட்ட அனைவரையும் நான் மீண்டும் பாராட்டுகிறேன். இந்த பயிற்சியகத்தில் சிறப்பாக பயிற்சியை முடிச்சிருக்கிற நீங்கள் களத்திலையும் திறம்பட பணியாற்ற என்னோட நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். காவல் துணை கண்காணிப்பாளர்கள், காவல் உதவி ஆய்வாளர்களினுடைய பயிற்சி நிறைவு விழாவில் காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றியதை நாம் பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.